உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை சந்திப்பதாம். சங்கீதம் 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தாவீது இந்த 40வது சங்கீதத்தில் எப்படியாய் சொல்லுகிறார், என் தேவனே, உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை தெரிந்து கொள்வது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது. நம்மளுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நமக்கு நிறைய பிளான்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையில், தேவனோடு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த 40வது சங்கீதத்தில் முதல் 1-2 வசனங்களில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருங்க, பயங்கரமான குழியிலே நான் கிடந்தேன், முளையான சேற்றிலே இருந்தேன், அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்கிறார். பயங்கரமான குழியில, பாவத்தின் வாழ்க்கையில, போராட்டத்தின் வாழ்க்கையில, இந்த உலகத்தின் பிடியில, எங்கேயோ குப்பைக்குள்ள, ஒரு சாக்கடைக்குள்ள, ஒரு அழுக்கடைந்த வாழ்க்கைக்குள்ள நான் கிடந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து ஒரு சாதாரணமான இடத்துல இல்ல, ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையில அல்ல, என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் சிறியவனை புழுதியில் என்று எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற தேவன். இந்த தாவீது வனாந்தரத்தில் ஆடு மச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன். அவனுக்கு அரண்மனைனா என்னன்னு தெரியாது, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, நல்ல சாப்பாடுன்னா என்னன்னு தெரியாது, இந்த உலகம்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வனாந்தரமும் ஆடும் ஆட்டுக்குட்டிகளும் ஆட்டு மந்தையும் மட்டும்தானே தவிர, அதை தவிர தாவீதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் தாவீதை ஆண்டவர் அழைத்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கொண்டு போய் அரியணையில் உட்கார வைக்க முடியுமானால் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8வது வசனத்தில், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தாவீது தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை அனுதினமும் யோசிச்சு கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செஞ்சனால தான் தாவீதை கர்த்தர் அரியணையில கொண்டு போய் உட்கார வச்சார். அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே, காலையிலும் உம்மை துதிப்பேன், மாலையிலும் உம்மை துதிப்பேன், இரவிலும் உம்மை துதிப்பேன், இந்த வேளையிலும் கர்த்தரை துதிக்கும் துதி என் வாயில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று தாவீது சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில சோதனையோ, போராட்டமோ, வேதனையோ, துன்பமோ, பொருளாதார சூழ்நிலைகளோ, குடும்ப பிரச்சனைகளோ, எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, எல்லா மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை தான். தாவீதுக்கே இருந்தது. தாவீதுக்கே குடும்பத்துல பிரச்சனை இருந்தது. சகோதரர்களால, பெற்றோர்களால, குடும்பத்தால ஒதுக்கப்பட்டவன் தான் தாவீது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை நம்ம தெரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். தாவீதுங்க சொல்றாரு, பயங்கரமான குழியில, பாவத்தினுடைய வாழ்க்கையில, குப்பையில இருந்த வாழ்க்கையில இருந்து என்னை பிரித்தெடுத்து வேறுபடுத்தி எனக்கு ரட்சிப்பை கொடுத்து என்னை உடைய பிள்ளையாக மாற்றி அப்பா என்னை கூப்பிடத்தக்க ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்து தேவனுடைய சொந்த பிள்ளையாக மாற்றி என்னை கொண்டு போய் கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அப்படின்னுங்க தாவீது சொல்றாரு. தேவனை துதிக்கக்கூடிய துதி நம்ம வாயிலிருந்து ஏதோ நம்ம சொல்லணுன்றதுக்காக நம்ம காலை வேளையில் எழுந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், நம்ம வாசிக்கிற வேத வாசிப்புகள், நம்ம பாடுகிற பாடல்கள், கர்த்தரை தியானிக்கக்கூடிய தியானங்கள் எல்லாம் ஏதோ வாயிலிருந்து வர வேண்டிய காரியங்கள் அல்ல. கடமைக்காக செய்யணுன்றதுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அல்ல. காலையில் எழுந்து நான் ஜெபிக்கணுமேன்றதுக்காக உட்காந்து ஜெபிக்க வேண்டிய காரியம் அல்ல. தாவீதுங்க அழகா சொல்றாரு, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்று தெளிவாக சொல்லுகிறார். தேவனை
தேவனை அனுதினமும் நினைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்குமானால் நம்ம என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் அனுதினமும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அதைத்தான் தாவீதுக்கு ஆண்டவர் அனுதினமும் செஞ்சு கொண்டே இருந்தார். இப்போ இது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3வது வசனத்துல தாவீது அழகா சொல்றாரு, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று தாவீது சொல்றாரு. தேவனை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில இருக்குமானால், தேவனை தியானிக்கிற தியானம் எப்போதும் என் வாயில இருக்குமானால், தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம், தேவனோடு கூட தேவனுடைய விருப்பங்களுக்கு தேவனுடைய திட்டங்களுக்கு செவிசாய்த்து பயணிக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் இருக்குமானால், என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கண்டு பயந்து கர்த்தரை நம்பணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சாட்சி, பெரிய முக்கியமான சாட்சி இதுதாங்க. சுவிசேஷம் என்பது ஏதோ நான் போய் சொல்லுவது, ஏதோ மற்றவர்களுக்கு என்னுடைய வாயினால் அறிவிப்பது, ஏதோ நான் ஒரு ஃபீல்டில் இறங்கி வேலை பார்ப்பது, தேவனுடைய நாமத்தை கிராமமாக அப்படியே நான் சொல்றதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் 2வது காரியம். என்னுடைய வாழ்க்கை முதலாவது சாட்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை பார்த்து இந்த உலகம் அதை பார்த்து கர்த்தரை நம்பணும். நான் செய்கிற காரியங்கள், நான் பேசுகிற பேச்சுகள், என்னுடைய வாழ்க்கையில செய்கிற நடைபெறுகிற விஷயங்கள், என்னுடைய பேச்சு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, என்னுடைய சிந்தனை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, என்னை இந்த உலக மனிதர்கள் என்னை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக அவர்கள் கண்களுக்கு தெரியணும். இதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. தாவீதனுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. அதனாலதான் ரொம்ப தெளிவா தைரியமா சொல்றாரு, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார், அதனால் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. உங்களை பார்த்து இந்த உலகம் கர்த்தரை நம்ப முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை பார்த்து இந்த உலகம் தேவனை விசுவாசிக்க முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நற்செயல்களை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை பார்த்து, உங்க வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தை பார்த்து இந்த உலகமானது தேவனை விசுவாசிக்க முடியுமா என்று நம்மளை அனுதினமும் யோசித்து பார்க்கணும். இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுக்காக அநேக காரியங்களை செய்யலாம், தேவனுக்காக ஓடலாம், தேவனுக்காக நம்ம